எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புனே விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. ஸோ புனே விமான நிலையம்ங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநில அரசு பார்த்தீங்கன்னா அந்த விமான நிலையத்தோட பேரை வந்து ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஸோ கவனிங்க, இப்போ வந்து ரீசெண்டாக தான் நம்ம பார்த்துருப்போம், அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரான போர்ட் பிளேயரோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனே விமான நிலையத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்படுது. நெக்ஸ்ட் ரீசன்ட் நியூஸ், இதே மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்களே ரீசன்ட் டேஸில். ஸோ எதோட பேரை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது வந்தே மெட்ரோ ரயில் சேவை நம்ம நாட்டுடைய முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை இப்போது புஷ் டு அகமதாபாத் இடையே வந்து குஜராத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை பார்த்தீங்கன்னா நமோ பாரத் ரேபிட் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலுக்கு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருக்கக்கூடிய தர்பார் ஹாலோட பேர் வந்து ஜனநாயக மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய அசோகா ஹாலுடைய பேர் வந்து அசோகா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் முகலாய தோட்டத்தோட பேர் வந்து அமிர்த உதயான்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய தொலைக்காட்சி சேனல் தான் பொதிகை சேனல். அந்த பொதிகை சேனலோட பேர் வந்து தூர்தர்ஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது கேள்வி, மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து உடல் உறுப்பு தானமாக பெறுவதற்கான உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2008ஆம் ஆண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சாலை விபத்துகள் இந்த மாதிரியான காரணங்களால் பாதிக்கப்பட்டு மூளைச்சாவு அடைஞ்சிடறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய உறுப்புகளை வந்து தானமாக பெற்று உறுப்புகள் தேவைப்படுறவங்களுக்கு வழங்குவதற்காக தான் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தை வந்து அப்போது முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னா, அந்த 2008ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகன விபத்தில் வந்து பாதிக்கப்பட்டு ஹிதேந்திரன் என்பவர் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த ஹிதேந்திரன் அவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் கூட நம்ம படிச்சிருப்போம். ஸோ இவருடைய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா தானமாக வழங்கப்பட்டது. ஸோ அந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் அதே வருஷத்தில் 2008 செப்டம்பர் 5ஆம் தேதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி மூளைச்சாவு அடைஞ்சவர்கள்டேந்து உறுப்புகளை தானமாக பெற்று வழங்குவதற்காக உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளாக வந்து தமிழகம் வந்து தேசிய அளவில் இந்த துறையில் உறுப்பு மாற்று சிகிச்சை துறையை பொறுத்த வரைக்கும் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுலேருந்து 16 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மூளைச்சாவு அடைந்த 1998 பேருடைய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு முக்கியமான உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 7207 உறுப்புகள் வந்து தானமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பு தானம் செய்கிறவங்க, இப்போ உறுப்பு தானம் செய்கிறாங்களே இந்த மாதிரி மூளைச்சாவு அடைஞ்சு அவங்களுடைய உறுப்புகள் தானமாக பெறப்படுது இல்லையா, அந்த நபர்கள் உறுப்பு தானம் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையானது வழங்கப்படும் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் 23ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையானது செலுத்தப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டம். ஸோ இந்த முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை செய்கிறாங்க இல்லையா, தானமாக பெற்று உறுப்பு மாற்று சிகிச்சை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பீடு அளிக்கப்படுது. இப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னா 4 லட்சம் வரைக்கும், இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18 லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுது. இந்த முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படிங்கிற பேரில் 2009ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நல்லா மேம்படுத்தப்பட்டு இந்த திட்டம் வந்து மேம்படுத்தப்பட்டு 2011ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது.
ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு 51 வகையிலான உயர்தர சிகிச்சைகளானது வழங்கப்படுது. 51 நோய்களுக்கான உயர்தர சிகிச்சைகளானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து 2018 செப்டம்பர் 11 இந்திய அரசுடைய பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாவுடைய இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா எந்த வருடம் தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், இதயம் காப்போம் திட்டம். இது வந்து ஜூன் மாதம் 2023 தொடங்கப்பட்டது. ஸோ இதயம் காப்போம் திட்டம் அப்படின்னா இதயத்தை வந்து பாதுகாப்பதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய மருத்துவமனைகளில் தான் ஆஞ்சியோ போன்ற சிகிச்சைகள்லாம் வந்து அளிக்கப்படுது. ஸோ திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி மாரடைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பெரிய மருத்துவமனைகளுக்கு போகிறது அப்படிங்கிறது டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 60 மினிட்ஸ் 1 hour தான் வந்து ரொம்ப முக்கியமான நேரம் சொல்கிறாங்க. ஸோ அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் அந்த மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு வந்து சிகிச்சையாக லோடிங் டோஸ் மருந்தானது வழங்கப்படுது. ஸோ லோடிங் டோஸ் மருந்து தான் இந்த மாதிரி மாரடைப்பு ஏற்பட்டவங்களுக்கு வந்து ஒரு முதலுதவியாக வழங்கப்படுது. இந்த லோடிங் டோஸ் வந்து கொடுத்துட்டாங்க, இந்த மருந்து கொடுத்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் அவங்க வந்து காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருப்பவர் யாருன்னா மா சுப்பிரமணியன். ஐநாவின் எதிர்காலத்துக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூயார்க். ஸோ அமெரிக்காவின் நியூயார்க்ல தான் இப்போ வந்து ஐநாவின் எதிர்காலத்துக்கான உச்சி மாநாடானது நடைபெற்றிருக்கு. ஸோ நியூயார்க்ல தான் ஐநாவுடைய தலைமையகம் இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து அந்த தலைமையகத்துல தான் இந்த மாநாடானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், அமெரிக்காவில் வில்மிங்டனில் வந்து குவாட் உச்சி மாநாடு, குவாட் மாநாட்டுடைய 4வது பதிப்பானது நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வந்து வில்மிங்டன் பிரகடனமானது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டர்டே உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாநாட்டை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் வந்து இப்போ எதிர்காலத்துக்கான உச்சி மாநாடு தொடங்கப்பட்டிருக்கு. இதில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றிருக்காங்க. ஸோ அவங்க உரையாற்றும் போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் வந்து 25 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய தலைமையின் கீழ் தான் G20 வந்து இப்போ ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு புதிய உறுப்பினராக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2023 வந்து 18வது G20 உச்சி மாநாடானது நம்ம இந்தியாவில் டெல்லியில் வந்து நடைபெற்றது. ஸோ இந்த உச்சி மாநாட்டில் தான் G20 21வது உறுப்பினராக ஆப்பிரிக்க ஒன்றியமானது புதிய உறுப்பினராக இணைக்கப்பட்டது. ஸோ இந்த ஆப்பிரிக்க யூனியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 55 நாடுகளை கொண்டதான் ஆப்பிரிக்க யூனியன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இந்தியாவுடைய தலைமையின் கீழ் தான் ஆப்பிரிக்க ஒன்றியம் வந்து G20 இணைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டில் தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எதிர்காலத்துக்கான உச்சி மாநாட்டில் எதிர்காலத்துக்கான ஒப்பந்தமும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லா நாடுகளுமே ஏற்றுக்கொண்டிருக்கு. அடுத்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை பற்றி பார்த்தோம்னா இது 1945 அக்டோபர் 24 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்ல இருக்கு. இதுல எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கு அப்படின்னா 193 உறுப்பினர்கள் இருக்கு. 4வது கேள்வி, குரங்கு அம்மையின் கிளேட் 1B வைரஸ் இந்தியாவில் முதன்முறையாக எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. ஸோ பார்த்தீங்கன்னா குரங்கு அம்மை பாதிப்பு பற்றி நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். இப்போ ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக இந்த குரங்கு அம்மையானது பரவிட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவிலுமே வந்து இப்போ ரீசெண்டாக குரங்கு அம்மை தொற்று ஏற்பட்டது அப்படின்னு நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். என்னன்னா அது கிளேட் 2B வைரஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தொற்றான இந்த கிளேட் 1B வைரஸ், குரங்கு அம்மையுடைய கிளேட் 1B வைரஸ் தொற்று வந்து கேரளாவில் கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ குரங்கு அம்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இது வந்து வைரஸ் தொற்று. இந்த குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் ஃபர்ஸ்ட் தென்படும் அப்படின்னா காய்ச்சல் வரும், அப்புறம் தீவிர தலைவலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், உடம்பெல்லாம் வந்து வலிக்கும், உடல் சோர்வாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காய்ச்சல், இந்த குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 13 நாட்களுக்குள்ள அவங்களோட உடல்ல வந்து கொப்பளங்கள் ஏற்படும். இப்போ அம்மை நோயினாலே நமக்கு தெரியும் கொப்பளங்கள் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் கொப்பளங்கள் வரும் அவங்க உடம்புல. அதுலேயே அதிகமாக முகம் கை கால்களில் வந்து இந்த கொப்பளங்கள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் தான் இந்த நோய் வந்து அதிகமாக தாக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பார்வை குறைபாடு உள்ளிட்ட பக்க விளைவுகளும் இந்த நோயினால ஏற்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.
ஸோ இந்த குரங்காமை நோய் அப்படிங்கிறது விலங்குகள்கிட்டேருந்து மனிதர்களுக்கு பரவுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளேட் 1B திரிபு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு காங்கோல தான் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த அதாவது கிளேட் 2B வைரஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் சமீபத்தில் கண்டறியப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து லேசான தொற்று தான் அந்த கிளேட் 2B அப்படிங்கிறது. கிளேட் 1B அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தொற்று. ஸோ இந்த கிளேட் 1B திரிபு வந்து அதிகமாக பரவுறதுனால ரீசெண்டாக கூட இந்த குரங்காமையை வந்து உலக சுகாதார அமைப்பு பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிச்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வந்து இந்த கிளேட் 1B திரிபு தான். ஸோ எதுக்காக இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த கடுமையான திரிபு வகையான கிளேட் 1B வைரஸ் வந்து இந்தியாவில் முதல் முறையாக கேரளாவில் மலப்புரத்தில் வந்து ஒரு 38 வயதான நபருக்கு வந்து இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவர் ஐக்கிய அரபு அமீரகத்திலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளேட் 2B வைரஸ் அப்படிங்கிறது வந்து லேசான பாதிப்பு கொண்ட பாதிப்பு தான் வைரஸ் தான் கிளேட் 2B. அடுத்த 5வது கேள்வி, 97வது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் எது? ஆன்சர் லாபதா லேடிஸ். ஸோ லாபதா லேடிஸ் ஸோ இது ஒரு ஹிந்தி திரைப்படம் தான். இது என்னென்னா இப்போது திருமணமாகி ஒரே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக திருமணமாகி பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த பேர் வந்து மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பெண்களுக்கு கிராமங்களில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக விவரிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த லாபதா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இருக்குது. ஸோ இந்த படம் தான் இப்போது 97வது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக இப்போ என்ட்ரு ஆகுது. கவனிங்க, இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 97வது ஆஸ்கர் விருதுகளானது வழங்கப்படுது. ஸோ திரைப்படத்துறையில் தான் முக்கியமான சாதனையாளர்களுக்கு இந்த விருதானது வழங்கப்படுது. சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த திரைப்படம் சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுகளில் ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்படுது. ஸோ அதன்படி இப்போ சிறந்த வெளிநாட்டு திரைப்பட பிரிவில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக இந்தியா சார்பில் லாபதா லேடிஸ் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படமானது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை இயக்கியவங்க யார் அப்படின்னா கிரண் ராவ். அடுத்து 6வது கேள்வி, இஸ்ரேல் சமீபத்தில் எந்த நாட்டின் ஹிஸ்புல்லா மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது? ஆன்சர் லெபனான். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஹிஸ்புல்லா பற்றி. லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க தான் ஹிஸ்புல்லா. ஸோ இப்போ என்னென்னா காசா பகுதியில் ஹமாஸ் பிரிவினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடைபெறுது. அதில் இந்த ஹமாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக லெபனான் நாட்டை சேர்ந்த இந்த ஹிஸ்புல்லாக்கள் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஸோ அதை அடுத்து நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், அங்கே உள்ள பேஜர்கள் வாக்கி டாக்கிலாம் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அதில் உள்ள பேட்டரியில் வெடிபொருளை சேர்த்து அது வெடிக்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லெபனான் வந்து நினைக்கிறாங்க, ஹிஸ்புல்லாக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து இது வரைக்கும் அது ஒத்துக்கொள்ள கிடையாது. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஸோ அதை அடுத்து இப்போது இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாக்கள் மீது வான்வழி தாக்குதலை வந்து நடத்திருக்கு லெபனான் நாட்டில். ஸோ இதனால 356 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வான்வழி தாக்குதலில் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. ஸோ அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் வந்து இந்த ஹிஸ்புல்லாக்கள் மீது லெபனான் நாட்டில் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இதில் வந்து 356 பேர்கிட்ட கொல்லப்பட்டிருக்காங்க, 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இந்த லெபனான் நாட்டுடைய தலைநகரம் எது அப்படின்னா பெய்ரூட். இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டுடைய உதவி மூலமாக 1982 தான் ஹிஸ்புல்லாக்களானது உருவாக்கப்பட்டது. அடுத்து 7வது கேள்வி, தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ தஞ்சாவூர்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மினி டைட்டில் பூங்காவை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர், சேலம் இந்த 2 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மினி டைட்டில் பூங்காக்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதுல தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கிராமத்துல 30.50 கோடி மதிப்புல 55,000 சதுரடி பரப்பளவுல மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. சேலத்துல பார்த்தீங்கன்னா ஆனைக்கவுண்டன்பட்டியில வந்து 29.50 கோடி மதிப்புல 55,000 சதுரடி பரப்பளவுல மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டாக திறந்து வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் முதல் மினி டைட்டில் பூங்கா எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விழுப்புரத்தில். 8வது கேள்வி, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரியா சிங்கா. ஸோ குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அழகியான ரியா சிங்கா தான் இப்போ மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் தான் இந்த மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 அழகி போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்த 19 வயதான ரியா சிங்கா வந்து பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க மெக்சிகோவில் நடைபெற இருக்கக்கூடிய மிஸ் யூனிவர்ஸ் 2024 அழகி போட்டியில் இந்தியா சார்பில் வந்து இவங்க பங்கேற்பாங்க.
அடுத்த 9வது கேள்வி, அரசு பேருந்துகளின் பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கான செயலி டேஷ். ஆன்சர் TNSTC. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ TNSTC அப்படிங்கிற செயலி மூலமாக அரசு பேருந்துகளில் வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம், டிக்கெட்ஸ் வந்து முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா இந்த செயலியில் இப்போது இந்த செயலி இன்னும் நிறையா வசதிகளோட மேம்படுத்தி மறுபடியும் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ TNSTC அப்படிங்கிற கைபேசி செயலியை பார்த்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட செயலியை வந்து இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அரசு பேருந்துகளில் நம்ம வந்து முன்னாடியே டிக்கெட்ஸை புக் பண்ணுறது, நமக்கு எந்த இருக்கை வேணுமோ, ஸ்பெசிஃபிக்காக எந்த இருக்கை வேணுமோ அதை வந்து புக் பண்ணுறதுக்காக இந்த செயலி வந்து மேம்படுத்தப்பட்டு இப்போது மறுபடியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டு முன்பதிவுக்காக புதிய அம்சங்களோட இந்த செயலி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 10வது கேள்வி, பனா காய் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிசோரம் மாநிலம். இப்போ மிசோரம் மாநிலத்தில் தான் இந்த பனா காய் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னா விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்களுக்கான திட்டம் தான் இந்த பனா காய் அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா மிசோரம் முதலமைச்சர் லால்துஹோமா அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இது வந்து 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சிறு தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளுக்கு வந்து 5 லட்சம் வரைக்கும் கடன் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பல்வேறு பயன்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் இருக்கு. ஸோ இப்போ இந்த திட்டத்தை வந்து மிசோரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. மிசோரத்துடைய தலைநகரம் எது அப்படின்னா ஐஸ்வால். அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போது ரஷ்யாவுடைய சோயஸ் விண்கலம் மூலமாக பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்திலேருந்து 2 ரஷ்ய விண்வெளி வீரர்கள் மற்றும் 1 அமெரிக்க விண்வெளி வீரர்கள் வந்து பூமிக்கு அவங்களை அழைத்து வரப்பட்டிருக்காங்க சோயஸ் விண்கலம் மூலமாக. ஸோ இந்த சோயஸ் விண்கலம் மூலமாக அழைத்து வரப்பட்டதில் பார்த்தீங்கன்னா ஓலெக் கொனோனன்கோ மற்றும் நிக்கோலாய் சபூம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 374 நாட்களுக்கு வந்து தங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான டாபிக்ஸ் வந்து அதில் கவர் ஆகுது. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், LCM, HCF, அதே மாதிரி அளவியல், இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் ரீசனிங்லாம் வந்து கவர் ஆகும். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 250. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப் 2 அண்ட் குரூப் 2A, குரூப் 4க்காக ஃபியூச்சர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குல்ல, பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட் இருக்குது அப்படிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ தாராளமாக கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புனே விமான நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது? ஆன்சர் ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம். 2வது கேள்வி, மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து உடல் உறுப்பு தானமாக பெறுவதற்கான உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. ஐநாவின் எதிர்காலத்துக்கான உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூயார்க். 4வது கேள்வி, குரங்காமையின் கிளேட் 1B வைரஸ் இந்தியாவில் முதன்முறையாக எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. 5வது கேள்வி, 97வது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படம் எது? ஆன்சர் லாபதா லேடிஸ். இஸ்ரேல் சமீபத்தில் எந்த நாட்டின் ஹிஸ்புல்லா மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது? ஆன்சர் லெபனான். 7வது கேள்வி, தஞ்சாவூரில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். 8வது கேள்வி, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2024 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ரியா சிங்கா. 9வது கேள்வி, அரசு பேருந்துகளின் பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கான செயலி டேஷ். ஆன்சர் TNSTC. 10வது கேள்வி, பனா கை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மிசோரம் மாநிலம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.